முக்கிய செய்திகள். ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் நாடுகளில் வெடித்த போராட்டம். மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சிதான் வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். இந்தியா, இலங்கை இடையேயான மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு. இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா டெல்லியில் அறிவிப்பு. பீகார் தேர்தலில் லோக் ஜனசக்தி வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிப்பு. காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படித்ததாக துணை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளதால் சர்ச்சை. வங்கக்கடலில் நாளை மறுநாள் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 24ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு வழங்கியுள்ள குடியேற்ற உரிமைகளை பறிக்க முயல்வதாகவும், பத்திரிகை சுதந்திரத்தை நசுக்குவதாகவும் பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதன் மூலம் சர்வாதிகாரியை போல ட்ரம்ப் செயல்படுவதாக கூறி நோ கிங்ஸ் என்ற முழக்கத்துடன் அமெரிக்க மக்கள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தலைநகர் வாஷிங்டனில் திரண்ட ஏராளமானோர் ட்ரம்பின் உருவ பொம்மையை ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். ட்ரம்பை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்க நாடாளுமன்றம் முன்பு திரண்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அமெரிக்காவுக்கு மன்னராட்சி வேண்டாம், மக்களாட்சிதான் வேண்டும் என்று வலியுறுத்தினர். அமெரிக்க மக்கள் உரிமை குழு உள்பட 300க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து வாஷிங்டன், நியூயார்க், பாஸ்டன், பென்சில்வேனியா உள்பட 2500 நகரங்களில் ட்ரம்ப் பதவி விலக வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்தின. அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கடந்த ஜூன் மாதம் முதல் கட்டமாக நோ கிங்ஸ் போராட்டத்தை மக்கள் நடத்திய நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக நோ கிங்ஸ் போராட்டம் நடைபெறுகிறது. அமெரிக்கா மட்டுமன்றி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ட்ரம்புக்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ட்ரம்பை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். சுதந்திர தேவி சிலை போல வேடமணிந்து கலந்து கொண்ட பெண் ட்ரம்புக்கு இன்னும் 3 ஆண்டு பதவிக்காலம் உள்ள நிலையில் உடனடியாக இடைக்கால தேர்தல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் திரண்ட நூற்றுக்கணக்கானோர் சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராக போர் தொடுக்கும் கொடுங்கோலர்கள், சர்வாதிகாரிகள், முடியாட்சியாளர்கள் தேவையில்லை என்று முழக்கமிட்டனர். லண்டனில் அமெரிக்க தூதரகம் முன்பு திரண்ட மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ட்ரம்ப் பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே அமெரிக்காவில் நோ கிங்ஸ் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் செல்போன்கள் ட்ரம்ப் நிர்வாகத்தால் உளவு பார்க்கப்படுவதாகவும், அதிநவீன கேமராக்கள் மூலம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முக அடையாளங்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்தியா, இலங்கை இடையேயான மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இந்தியா வந்த அவர் டெல்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், மத்திய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஹரிணி அமரசூரியா, இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பு மிகவும் அதிகம் என்று கூறினார். பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இணைந்து செயல்படுவது குறித்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்க உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் 1998ஆம் ஆண்டு கையெழுத்தானதாக குறிப்பிட்ட ஹரிணி, இது இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டிற்கு குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை வழங்கியதாக கூறினார். உலகளவில் இந்தியாவின் ஏற்றுமதி, இறக்குமதி வணிகத்திற்கு இலங்கை துறைமுகங்கள் எப்போதும் சாதகமான நுழைவு வாயிலாக இருக்கும் என்று கூறிய அவர், இந்தியா வளர்ந்த நாடு என்ற இலக்கை அடைய அண்டை நாடான இலங்கை உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளித்தார். இந்தியா, இலங்கை மீனவர் பிரச்சினையை உணர்வுபூர்வமாக கையாள வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை மூலம் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றும் ஹரிணி அமரசூரியா தெரிவித்தார். Issues such as the Indian fishermen fishing in Sri Lankan waters and engaging in harmful practices like bottom trawling is of deep concern to the fishermen in northern Sri Lanka who are regaining their livelihoods after years of conflict. This is a matter that requires sensitive handling and sustainable solutions. We are very aware of this and we are constantly in dialogue to try and find a reasonable solution that satisfies both parties. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து சிறைபிடித்து வரும் நிலையில் தற்போது 76 மீனவர்களும் 242 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ளன. இந்நிலையில் கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும்
அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் கூட்டுப்பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிக்கவும் இந்தியா வந்துள்ள இலங்கை பிரதமரிடம் வலியுறுத்த வேண்டி பிரதமர் திரு மோடிக்கு தமிழக முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது பாஜக கூட்டணியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதியும் 122 தொகுதிகளுக்கு நவம்பர் 11ஆம் தேதியும் இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. முடிவுகள் நவம்பர் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது. இதில் முதல் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த வெள்ளிக்கிழமையுடன் நிறைவடைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சிக்கு 29 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மர்ஹௌரா தொகுதிக்கான வேட்புமனு பரிசீலனையின் போது அவரது கட்சி வேட்பாளர் சீமா சிங்கின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. சீமா சிங் சமர்ப்பித்த ஆவணங்களில் முரண்பாடுகள் உள்ளதால் அதனை நிராகரித்துள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிர்ச்சியடைந்துள்ளது. இதற்கிடையே பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சர் திரு சாம்ராட் சௌத்ரியின் வேட்புமனுவில் வயது மற்றும் கல்வி தகுதி குறித்த சர்ச்சை எழுந்துள்ளது. முன்கர் மாவட்டத்தில் உள்ள தாராபூர் தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அவர் தமது கல்வி தகுதி டி லிட்ரேச்சர் என்றும் அதனை கலிபோர்னியா பப்ளிக் பல்கலைக்கழகத்தில் படித்ததாகவும் 10ஆம் வகுப்புக்கு நிகரான அடிப்படை கல்வியை மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் படித்ததாக குறிப்பிட்டுள்ள போதிலும் அதற்கான சான்றிதழை இணைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 1995ஆம் ஆண்டு தாராபூரில் நடைபெற்ற 6 பேர் கொலை வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்றும் மைனர் என்று சான்றிதழ் சமர்ப்பித்து ஜாமீன் பெற்றதாகவும் ஜன் சுராஜ் கட்சியின் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது தம்முடைய வயது 56 என்று வேட்புமனுவில் திரு சாம்ராட் சௌத்ரி குறிப்பிட்டுள்ளதால் கொலை நடந்தபோது அவரது வயது 26 என்றும் ஏமாற்றி அவர் ஜாமீன் பெற்றுள்ளதாகவும் திரு பிரசாந்த் கிஷோர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையே எதிர்க்கட்சியின் மகா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகாததால் குழப்பம் நீடிக்கிறது. மகா கூட்டணியில் ஆர்ஜேடி, காங்கிரஸ், சிபிஐ-எம்எல், விஐபி கட்சி, சிபிஐ, சிபிஎம், ஜேஎம்எம் ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதில் எந்த கட்சி எந்த தொகுதியில் போட்டியிடும் என்பது உறுதியாகாத காரணத்தால் 8 தொகுதிகளில் மகா கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு இடையிலேயே போட்டியிடும் சூழல் உருவாகியுள்ளன. இந்த சூழலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி மகா கூட்டணியிலிருந்து வெளியேறி 6 தொகுதிகளில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. தம்தாஹா, சாகாய், கட்டோரியா, மணிஹரி, ஜமுய் மற்றும் பிர்பைண்டி ஆகிய தொகுதிகளில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா போட்டியிடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான சுப்ரியா பட்டாச்சாரியா தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 24ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டு மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு, உசிலம்பட்டி ஆகிய பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கனமழையால் தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரத்தில் உள்ள கோழி பண்ணைக்குள் வெள்ள நீர் சூழ்ந்து ஆயிரக்கணக்கான கோழிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தன. கரூர் மாவட்டம் குளித்தலையில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், ஆவையூர், சைலோம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், சேத்தூர், முகவூர் உள்ளிட்ட இடங்களிலும் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. ஒரு அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 66 அடியாக உயர்ந்ததை அடுத்து மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 5 தென் மாவட்டங்களுக்கு சங்கொலி ஒலிக்கப்பட்டு முதல் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. இந்த 5 மாவட்டங்களில் வைகை கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் ஆற்றில் குளிக்க வேண்டாம் என்றும் பொதுப்பணித்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் அரபிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டில் இன்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நெல்லை, தென்காசி, குமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய 20 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தை பிரித்து கூர்காலாந்து என்ற புதிய மாநிலத்தை உருவாக்குவது தொடர்பான விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கான மேற்பார்வையாளரை மத்திய அரசு நியமித்திருப்பதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டார்ஜிலிங், கலிம்பாங், குர்சியாங் மாவட்டங்களைச் சேர்ந்த கூர்கா இன மக்கள் தங்கள் பகுதிகளை ஒன்றிணைத்து தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகின்றனர். டார்ஜிலிங்கை உள்ளடக்கிய தங்கள் பகுதியை கூர்காலாந்து என்று அழைக்கும் பழங்குடி மக்கள் தங்களது கோரிக்கைக்காக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் மேற்பார்வையாளராக கலந்து கொள்ள முன்னாள் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகரான திரு பங்கஜ் குமார் சிங்கை மத்திய அரசு நியமித்துள்ளது. ஆனால் தங்களை ஆலோசிக்காமல் அவரை நியமித்துள்ளதாக மத்திய அரசுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள மேற்கு வங்கத்தில் கூர்காலாந்து பிரச்சனையை மத்திய அரசு கையில் எடுத்து மாயாஜால வேலையை காட்டுவதாக செல்வி மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு மக்கள் படையெடுத்துள்ளதால் சென்னை திருச்சி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் சாலைகள், ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் என அனைத்திலும் மக்கள் நெரிசல் உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரம், வண்டலூர் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்கள் தங்கள் வாகனங்களில் சாறை சாறையாக புறப்பட்டு சென்றனர். மாமண்டூர், பாலாற்று பாலம் உள்ளிட்ட இடங்களிலும் அரசூர் பகுதியில் சுமார் 5 கிலோமீட்டருக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களிலும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தாம்பரத்திலிருந்து புறப்படும் விரைவு ரயில்களும், அதேபோல் சென்னை எழும்பூரிலிருந்து தாம்பரம் வழியாக செல்லும் ரயில்களிலும் முன்பதிவு இல்லா பெட்டிகளின் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணித்தனர். விழுப்புரம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கூடுதலாக பாதைகள் திறக்கப்பட்டிருந்தாலும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் ஒரே நேரத்தில் வாகனங்கள் வந்ததால் வரிசை கட்டி நின்றன. இரவு 8 மணிக்கு பின்னர் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து சீரானது. வெளி மாவட்டங்களில் ஏராளமானோர் படையெடுத்ததால் நெல்லை புதிய பேருந்து நிலையத்திற்கு செல்லும் சாலையில் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்தன. கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் 5 இடங்களில் மேம்பால பணிகள் நடைபெறுவதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. இதனிடையே தீபாவளியை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர், ரங்கநாதன் தெரு, மதுரை, கோவை, திருச்சி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் விற்பனை களை கட்டியது. கூட்ட நெரிசலை பொருட்படுத்தாமல் மக்கள் புத்தாடை மற்றும் பட்டாசுகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். புத்தாடை வாங்குவதற்காக தூத்துக்குடியில் உள்ள ஜவுளி கடைகளில் இரவு நேரத்திலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. குடும்பத்துடன் திரண்ட அவர்கள் புத்தாடைகளை எடுத்து மகிழ்ந்தனர். கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. லாஸ்ட் டைம் கம்பேர் பண்றப்போ இந்த டைம் ஆஃபர்ஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஸ்பேஷியல் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. சாரீஸ், சுடி எல்லாம் வந்திருக்கு. அதுல 1000க்கு 3 டாப்ஸ் சொல்லி ஆஃபர் போட்டிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய கலெக்ஷன்லாம் இருக்கு. நான் ஃபேமிலியோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. போன வருஷம் விட இந்த வருஷம் ரேட்டெல்லாம் ரொம்ப சீப்பா பெஸ்டா இருக்கு. சேலம் மற்றும் ஈரோட்டிலும் தீபாவளி விற்பனை களை கட்டியது. திருப்பூர் கடை வீதிகளிலும் கூட்டம் அலைமோதியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர பகுதிகளில் உள்ள ஜவுளி மற்றும் வணிக கடைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. நாகர்கோவில், மீனாட்சிபுரம் சாலைகளில் ஒரே நேரத்தில் வாகனங்கள் அணிவகுத்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். காஷ்மீருக்கு உரிய நேரத்தில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அங்கு திரு உமர் அப்துல்லா தலைமையிலான அரசு அமைந்து 1 வருடம் ஆகியுள்ளது. இந்நிலையில் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வது குறித்து ஆலோசித்து வருவதாக திரு உமர் அப்துல்லா தெரிவித்திருந்தார். GST வரி குறைப்புக்கு பிறகு கார், பைக், தொலைக்காட்சிகளின் விலைகள் குறைந்துள்ளதாக
மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு கடந்த மாதம் 22ஆம் தேதி அமலுக்கு வந்த நிலையில் 54 பொருட்களின் வரி குறைப்பு பொதுமக்களுக்கு பலன் அளித்துள்ளதா என்பது குறித்து கண்காணித்து வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மழை வெயில் என எந்த சூழ்நிலையிலும் இரவு பகல் பாராமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி இரு கரம் கூப்பி நன்றி தெரிவித்துக் கொண்டார். தீபாவளியை முன்னிட்டு ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றி வரும் 2000த்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு இனிப்புகள், புத்தாடைகள், மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை வழங்கி அவர் பாராட்டி பேசினார். கரூர் அருகே வெள்ளி அணை கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் சாலையில் பெருக்கெடுத்து வீணாக ஓடியது. கரூர் காவிரி ஆற்றில் இருந்து திண்டுக்கல் மாவட்டத்தின் குடிநீர் தேவைக்காக ராட்சத குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் வெள்ளி அணை பகுதியில் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் கூட்டு குடிநீர் திட்ட அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தண்ணீர் வெளியேறுவது உடனடியாக நிறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பேராங்குளம் அருகே உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த பள்ளியில் 1987 முதல் 2020ஆம் ஆண்டு வரை பயின்றவர்களின் சந்திப்புக்கு முன்னாள் மாணவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. அந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்களான மாவட்ட ஆட்சியர் திருமதி அருணா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பள்ளி பருவத்து நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தனர். கற்பித்த ஆசிரியர்களிடம் ஆசி பெற்று நினைவு பரிசு வழங்கிய முன்னாள் மாணவர்கள் மன நெகிழ்ச்சியுடன் குழுவாக புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியா, இலங்கை இடையேயான மீனவர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் என்று இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி வேட்பாளர் ஒருவரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது பாஜக கூட்டணியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.